இன்னோவேஷன்ல இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம எப்படி க்ளவ் பாக்ஸ் என்ன நம்ம பார்க்க போறோம். நீங்க கார்ல பார்த்துருப்பீங்க, நீங்க வாட்டர் பாட்டில் வச்சா அந்த கோல்ட் ஆயிடும் அந்த வாட்டர். அதே மாதிரி நம்ம செய்ய போறோம். அது எக்ஸ்ட்ரா நம்ம ஹாட் பண்ண போறோம், ரெண்டு தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் வேரி ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சிபி ஃபேன் எடுத்துக்கோங்க. அந்த ப்ளூ அண்ட் க்ரீன் ஒயரை கட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ அண்ட் பிளாக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து நீங்கள் பெல்டியர் மாடியூல் எடுத்துக்கலாம். பெல்டியர் மாடலில் மட்டும் ரெண்டு சைடு, லெட்டர்ஸ் எழுதிருக்க சைடு வந்து கோல்டு, அப்புறமா லெட்டர்ஸ் எழுதாத சைடு வந்து ஹாட். இப்போ வந்து நீங்கள் ஹாட் சைடில் தேர்மல் பேஸ்ட் போடணும். எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருங்க. இப்போ தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ரொம்பவும் அதிகமாக போடக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக போடக்கூடாது. இது ஃபில் ஆகுற மாதிரி இருக்கணும். இந்த தெர்மல் பேஸ்ட் நம்ம எதுக்கு போட்டுருக்கோம்னா, ஹீட் அப்படியே பாஸ் ஆகி அந்த ஃபேன் மூலியமாக போடுறதுக்காக. அப்போ தான் நல்லா ஹீட் போகும், அதுக்காக தான் இது போடுறோம். இது நான் ஸ்க்ரூ ட்ரைவரில் போடுறேன். இந்த மாதிரி நீட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அதை போய் அதில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபேன் மேலே அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தெர்மல் பேஸ்ட் எடுத்து வச்சுங்க. அது இன்னும் யூஸ் ஆகாது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த எல்லோ வயரும் பெல்டியர் மாடியூலோட ரெட் ஒயரும் கொடுத்துக்கோங்க. அப்புறமா பிளாக் ஒயரும் கொடுத்துக்கோங்க. அதாவது ரெண்டு நெகட்டிவையும் கொடுத்துக்கோங்க. ஃபேனோட நெகட்டிவையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ ஒயரும் ரெட்டும் நான் கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து இதுக்கு பவர் சப்ளை தரணும். இப்போ இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இந்த அடாப்டரோட ப்ளஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளஸில் கொடுக்குறேன், மைனஸ் எடுத்துகிட்டு போய் மைனஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாக்கோட வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி ஜாக்கோட ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் ப்ளஸில் கொடுங்க. அதை இன்னொரு மைனஸ் எடுத்துகிட்டு போய் மைனஸில் தாங்க. அதுதான் இப்போ நம்ம கொடுத்தாச்சு. தென் கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் அழகாக இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இது வென்டிலேஷனுக்கு நான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் விடணும். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கியூட் டயக்ராம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஓகே, இப்போ டெமோ பார்க்கலாம். இப்போ வந்து நான் அந்த ஜூஸ் வைக்காமலே நான் கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ டிகிரி வரைக்கும் போதும் பார்க்கலாம். 31 டிகிரி செல்சியஸ்லேருந்து எவ்வளோ போடுன்னு பார்க்கலாம். நம்ம பெல்டியர் மாடியூலுக்கு மேலே நான் டெம்பரேச்சர் இது வச்சுருக்கேன், தெர்மாமீட்டரு. இப்போ வந்து நம்மளுக்கு 23 வந்துருக்கு. ஓகே, 20.
18.2 டிகிரி செல்சியஸ். ஃப்ரிட்ஜில் வந்து கீழே இருக்க ஃப்ரிட்ஜில் 18.2 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஃப்ரீசரில் வந்து உங்களுக்கு 6 இருக்கும். டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடுச்சு. டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜூஸ் கேனோட பார்க்கலாம். இப்போ ஜூஸ் கேனுக்குள்ள வச்சிருக்கேன். இப்போ ஜூஸ் கேனில் வைக்கிறதுனால அதில் வந்து கொஞ்ச நேரம் ஆகும் அந்த கோல்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. டிகிரி செல்சியஸ்லேருந்து நம்மளுக்கு 27.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. இதே வந்து நீங்கள் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சா வந்துடும். இது நான் 1 மினிட் தான் வச்சுருக்கேன். இப்போ டெமோ பார்த்துருப்பீங்க. டெமோவில் வந்து நான் காமிச்சிருந்தேன், நான் ப்ளக் பண்ணி. அதே வந்து கார் க்ளவ் பாக்ஸ்லாம் காரில் தானே இருக்கும். சில ஓல்டு கார்ஸ், ஓல்டு மாடல் கார்ஸ்லாம் இப்போ வர நியூ கார்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த பழைய கார்லையும் க்ளவ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், இது அந்த கார் 12 வோல்ட்டில் நீங்கள் வச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு 12 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். இந்த 12 வோல்ட் அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு பின்னாடி நான் ஜாக் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆனால் நான் வீடியோவில் வந்து ஜாக் போடுறது தான் காமிச்சேன். நீங்கள் அப்படியே இது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படின்னா ஜாக்னு ஒன்றுமே இல்லை. அந்த ஒயர் அந்த 12 வோல்ட் அடாப்டர் தரும் கூட இது தரணும், அவ்வளோதான் சிம்பிள். இதை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் காரில் இதோட வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவ் பாக்ஸ் நீங்கள் கார்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சைடில் இருக்க நம்ம லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க நம்மளோட தீபாவளி லாக்கெட் லான்ச்வேல் வீடியோ போய் பார்த்துக்கோங்க கிளிக் பண்ணி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.